அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு இது கடவுள் எழுதிய தலைவிதி. பரம ஏழை கூட பணக்காரராவார். செப்டம்பர் 30 முடிவதற்குள் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் எந்தெந்த விஷயங்களில் உருவாகி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கடவுள் எழுதிய தலைவிதியாக பல கிரகநிலைகள் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு உச்ச பலத்தையும் நன்மையையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகின்றன. எனவே எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான மாறுதல்களை மிகவும் வலுவாகவும் நிறைவாகவும் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் இந்த செப்டம்பர் 30 முடிவதற்குள் 5 கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கின்றன. அதில் ராசியின் அதிபதியான சந்திரனும் உண்டு. இதேபோன்று 2 கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றன, புதன் மற்றும் ராசியின் அதிபதியான சந்திரன். எனவே இந்த வேளையில் பல வகையில சிறப்பான வாய்ப்புகள் உங்களுடைய பொருளாதார ரீதியான ஏற்றத்தையும் உயர்வையும் பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் முழுமையாக லாபஸ்தானத்திற்குரிய பலன்களை தருகிறாருங்க. அதற்கு பிறகு அவர் வக்ரத்தில் திரும்ப போகிறார். அதே போன்று அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியும் வக்ரம் பெற்றிருக்கிறார். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. மிக வலுவாக சுக்கிரன், புதன், சூரியன் போன்ற கிரகநிலைகளும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கின்றன. அதிலும் குறிப்பாக புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இப்படி பல கிரகநிலைகளால் வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக பல்வேறு வகையில உறவுகளால் ஏமாற்றம், நெருங்கிய நண்பர்களால் ஏமாற்றம், உடன் பிறந்தவர்களால் ஏமாற்றம், குடும்ப உறுப்பினர்களால் பல்வேறு வகையான தடுமாற்றம் போன்றவற்றை சந்தித்த சூழ்நிலையில் அவை அனைத்தையுமே சரி செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விரைவாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் கடக ராசிக்காரர்களுக்கு கடவுள் எழுதிய தலைவிதியாக அமைவதற்கான யோகம் உண்டு. உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறாருங்க. அந்த நபருக்கு ஒரே நேரத்தில் 2 குழந்தைகள் பிறக்கின்றன. 2 குழந்தைகளும் ஆண் குழந்தைகளாக பார்க்கப்படுகின்றன. 2 குழந்தைகளுமே தங்களுடைய குழந்தை பருவத்தில் மிகவும் சுறுசுறுப்பாகவும் அனைத்தையும் துல்லியமாக செய்யக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். ஆனால் அவர்களுடைய குழந்தை பருவம் வளர்ந்து இளமை பருவத்தை அடையும் போது 2 குழந்தைகளுமே மிகுந்த சோம்பேறிகளாக மாறிவிடுகின்றனர். இதை பார்த்த தந்தைக்கு மிகுந்த அச்சம். இவர்களுடைய வாழ்க்கையை எப்படி அவர்கள் கரை சேர்க்க போகிறார்கள், இவர்களை எண்ணி என்னுடைய மனம் ரொம்பவும் புண்ணாகிவிட்டது என்று நோய்வாய்ப்படுகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது அப்போது தந்தை ஒரு மிக முக்கிய முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு என்றால், அவர் தன்னுடைய 2 பையன்களையும் அழைத்து, நான் இதுவரை சம்பாதித்த சொத்துக்களை உங்களுக்கு சரிசமமாக பிரித்து கொடுக்கிறேன். மட்டுமல்லாது நான் இதுவரை சம்பாதித்த தங்கம், வைரம் போன்ற விலை உயர்ந்த பொக்கிஷங்களையும் சரிசமமாக பிரித்து உனக்கு சேர வேண்டிய பங்கை உன்னுடைய நிலத்திலும் உனக்கு சேர வேண்டிய பங்கை உன்னுடைய நிலத்திலும் புதைத்து வைத்திருக்கிறேன். இருவர்களும் சென்று அந்த புதையலை எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் என்ன ஒரு சிக்கல் என்றால், அந்த புதையலை புதைத்ததற்கு பிறகு அடையாளம் வைத்திருந்தேன். அந்த அடையாளம் தற்போது காணவில்லை. இந்த புதையல் எங்கு இருக்கிறது என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே நீங்கள் தான் உங்களுடைய புதையலை கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இதை கேட்டவுடன் சோம்பேறிகளாக இருந்த 2 மகன்களுக்குமே உற்சாகம் பிறக்கிறது. எப்படியாவது அந்த புதையலை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்திற்கு சென்று குழி தோண்ட ஆரம்பிக்கின்றனர். அப்படி தோண்டும் போது இருவருக்குமே ஒரே நேரத்தில் இவருக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தில் ஒரு நீரூற்றும், அதே போன்று மற்றவருக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தில் அங்கு ஒரு நீரூற்றும் கிடைக்கிறது. அதில் முதல் நபர் என்ன பண்ணுகிறார் என்றால், சரி ஒரு நீரூற்று கிடைத்திருக்கிறது, இதை கிணறாக மாற்றுவோம். கிணறாக மாற்றி கிடைத்திருக்கக்கூடிய நிலங்களை விவசாயம் செய்து அதில் வரக்கூடிய வளங்களை பயன்படுத்துவோம். பலருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் என்று முயற்சி செய்து அதை கிணறாக மாற்றி செழுமையான ஒரு சூழ்நிலை நிறைந்த இடமாக மாற்றுகிறாருங்க. ஆனால் மற்றொரு நபரோ, தந்தை நம்மிடம் சொல்லியிருப்பது விலை உயர்ந்த பொக்கிஷங்களை புதையலாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால இந்த நீரூற்றை மூடிட்டு அடுத்த இடத்துல நம்ம தேண்டி அந்த புதையலை தேடுவோம் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுகிறாருங்க. அப்படி முடிவு செய்த அந்த 2வது நபர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடின உழைப்பை பயன்படுத்தி தனக்கு ஒதுக்கப்பட்ட நிலங்கள் அனைத்திலுமே குழியை தோண்டி பார்க்கிறார். ஆனால் அவருக்கு தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்குமே அந்த புதையல் கிடைக்கவில்லை. இருவருமே ஒரே நேரத்தில்
வாழ்வில் வந்தவர்கள்தான் ஒரே ஜாதக அமைப்பு போன்ற ராசி என அனைத்தும் ஒன்றாகவே இருந்தது. ஆனால் இருவர்களுடைய வாழ்விலும் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டவர்கள் அவர்களுடைய வாழ்வில் மாற்றத்தை சந்திக்கின்றனர். வாய்ப்பை தயவர விட்டவர்கள் அதற்கான விளைவுகளை சந்திக்கின்றனர். இது போன்றுதான் கடகராசிக்காரர்களுடைய வாழ்விலும் உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறுவதற்காக நீங்கள் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் கூட கடவுள் கொடுக்கக்கூடிய, கடவுள் எழுதிய தலைவிதியில் பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மட்டும்தான் பரம ஏழையாக இருந்தாலும் கூட பணக்காரராவதற்கான யோகம் உண்டுங்க. கடைசி வரைக்கும் இந்த 2 நபர்களுமே கடினமாக உழைக்கின்றனர். விவசாயம் செய்த அந்த நபரும் கடின உழைப்பை செலுத்துகிறார். புதையலை தேடிய அந்த நபரும் கடின உழைப்பை செலுத்துகிறார். ஆனால் இருவரும் கடின உழைப்பை செலுத்தினாலும் யாருக்கு அதிக பலன் என்று பார்க்கும்போது அந்த நீரூற்றை சரியாக பயன்படுத்தி கொண்டவருக்கு மட்டும்தான் என்று சொல்லிவிட முடியும். அதே போன்றுதான் தற்போது கிரகநிலைகளின் அமைப்பால் கடகராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறு வகையான ஏமாற்றங்களை சந்தித்திருந்தாலும் கூட அத்தனையும் முறியடித்து சிறப்பான முன்னேற்றத்தை பதிவு செய்வதற்கான நல்ல யோகம் உங்களை தேடி வரும். எனவே அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் ராசியின் ராஜயோகாதிபதியான குரு லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை தீரும். இல்லத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். மனக்கசப்பு நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே வேளையில் மற்றவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாங்க. நீங்கள் உதவி செய்வதாக நினைத்தாலும் கூட அதில் சில உபத்திரங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஏனென்றால் அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. சனி வக்ரத்தில் இருந்தாலும் கூட கடகராசிக்காரர்களுக்கு கடன் சுமை உள்ளிட்ட சில எதிர்பாராத திடீர் பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே அனைத்திலும் விழிப்புணர்வுடனும் சரியான திட்டங்களுடனும் செயல்பட்டால் மட்டும்தான் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான சூழல் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு மிக வலுவாக உச்சபட்ச நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய 9லும் கேது தைரியஸ்தானத்திலும் வீற்றிருப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிடைக்குங்க. செவ்வாய் விரயத்தில் இருப்பதால் சற்று அலைச்சல் அதிகரிக்கலாம். எனவே சற்று விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவை. இதேபோன்று புதிய நிலங்கள் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கும்போது ஆவணங்களை முறையாக சரிபார்த்து வாங்குங்க. இல்லைனா சில வில்லங்கங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி பல வாய்ப்புகள் உங்களுடைய வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய வகையில் அமையும். 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த வேளையில் நன்மை உங்களுக்கு நிறைவாக உண்டு. பல பண தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புகழ் அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. வித்யாகாரகர் உச்சம் பெறுவதால் கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டு. சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 3லும் நுழைகிறார். எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து காரிய தடைகளும் விலகுகிறது. ராசியின் அதிபதியான சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகிறார். எனவே கடகராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் நன்மை உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் உண்டு. இது கடவுள் எழுதிய தலைவிதியாகவும் பரம ஏழை கூட பணக்காரராவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் செப்டம்பர் 30 முடிவதற்குள் கடகராசிக்காரர்களை நிச்சயமாக தேடி வரும்.